ஒரிக்கல் தந்தை பெரியாரினை அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா സർക്കാരുകളുടെ പേരിൽ നമ്മൾ ഈ പരിപാടി ആഘോഷിക്കുന്നുള്ളത് தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமெடுத்த ஊர்ல இன்னைக்கு புகழ்மாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பெரியாரின் வெற்றி, பெரியார் இயக்கத்தின் வெற்றி. வைக்கம் போராட்டத்துல ஈவேராவுக்கு முன்னாடியே போய் கலந்துட்டு வந்தாங்கல்ல, கலந்து சிறைப்பட்டு அதுல பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் வைக்கம் போராட்டத்துக்காக வேண்டி பாடுபட்டவங்க லிஸ்ட்ல கிடையாது. தமிழகத்துல இருந்து போனவங்க, நீ மலையாளியை விட்டுருங்க, மலையாளத்துல அவங்க தெளிவா தான் இருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வைக்கம் வீரர்கள் நீ வச்ச பட்டியல்ல ஈவே ராமசாமி நாயக்கர் பேரே கிடையாது. அப்புறம் இவரு போய் கையில காலில் உளுந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அதாவது ஒரு ரெண்டு விஷயத்த பாருங்க. ஒன்னு, ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் பெரியார்னு இவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவேரா மட்டும்தான் போய் கலந்துக்கிட்டாரா? ஏன் ராஜாஜி கலந்துக்கலையா? ஏன் ராஜாஜி கலந்துக்கிட்டாரா இல்லையா? கலந்துக்கிட்டாரு தானே. அவரை தொடர்ந்து இன்னும் பல பெரியவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்கல்ல. அன்னைக்கு அவங்க பேரு கூட வெளியே தெரியலையே சாமி. அது என்ன கணக்கு? இல்லை என்ன கணக்குன்னு கேட்குறேன். அங்கே போய் இருந்துட்டு நீங்கள் பாருங்க, ஒரு கன்னடருக்கு கேரளாவில் போய் நீங்கள் பெருமைப்படுத்துறீங்க. அதே இதில் இன்னொரு கன்னடரை கூட்டிகிட்டு விருது கொடுக்குறீங்க, எழுத்தாளர் அப்படின்ட்டு. ஏன் பட்டியலின சமுதாய மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி விருது கொடுக்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட இல்லையா பட்டியலின சமுதாயத்தை? அப்போ இந்த திருமாவளவன் மற்ற இவங்க எல்லாம் பட்டியலினத்துக்காக வேண்டி உள்ள ஆட்கள் கிடையாது, அதுக்கு வேண்டி பாடுபடுற லிஸ்ட்டில் வரமாட்டாங்களா? இல்லை அவங்கெல்லாம் எந்த கணக்கில் வச்சிருக்கீங்க நீங்கள்? இவர் ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்களா? எங்க உள்ள எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டிலையும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேர்ந்தெடுக்க உங்களால, நீங்க ஒரு மாநில அரசு தானே நடத்துறீங்க, நீங்க அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே. நாங்க தேசிய அளவில் ஒரு விருது கொடுக்குறோம், அதனால நாங்க எல்லா மாநிலத்தையும் எடுக்குங்கிறது அது தேசிய அளவில் உள்ள அரசு, அது நிலை, அது வேற. அது கண்டிப்பா அப்படிதான் பண்ணி ஆகணும். ஆனா நீங்க யாருங்க? நீங்க தமிழனுடைய வரிப்பணத்துல தமிழர்களுடைய இதுல இருந்து நீங்க கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கறது ஒரு கன்னடத்துக்காரனு கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஏன்? ஈவேரா கன்னடத்துக்காரன், அவ்வளவுதாங்க விஷயம். ஈவேரா கன்னடத்துக்காரன். ஈவேரா எந்த கோவிலுக்கு ஆலய பிரவேசத்துக்கு இந்த பட்டியலின சமுதாய மக்களை கூட்டிட்டு போனார் சொல்லுங்க நீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வைக்கம் போராட்டத்துக்கு இவர் போனாரு 1924 போனாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவரை காங்கிரஸ்ல இருந்த போது நடந்த விஷயம் அது. அவர் காங்கிரஸ்ல இருந்த போது நடந்த விஷயம். அந்த நேரத்துல இவர் இந்த மாதிரி தீண்டாமைக்கு எதிராக போராடினாரு, பேசினாரு, வச்சாரு, எந்த கதையும் கிடையாது. அதுல இருந்து வெளியே வந்த பிறகுதான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சார். அங்க ஜாதி இருக்கு, ஜாதி ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, எங்க காங்கிரஸ்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு இவருக்கு தனியா ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு விருப்பம். அதுக்காக வேண்டி கோவிச்சுட்டு வெளியே வந்தவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அப்படி வந்த பிறகும் கூட அவருக்கு பேர்ல இருந்த ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற அந்த ஜாதி பேரை விடல. அவர் அதுக்கு பிறகு எழுதின பத்திரிகைகள் எழுதினாலும் சரி, எதில் எழுதினாலும் சரி, எல்லா இதுலயுமே அந்த பேரை தான் அவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுதான் வரலாறு. அப்படித்தானே இருந்து நீண்ட நாளா அப்படித்தானே வச்சுக்கிட்டே போனார். சரி இருக்கட்ட, இவரு அதாவது பட்டியலின சமுதாய மக்களை ஆலய பிரவேசம் நடந்த தமிழகத்துல பெரிய அளவுல, தமிழகம் முழுக்கவே நடந்துச்சுல, எங்கேயாவது ஒரு இடத்துல அவரு இந்த மாதிரி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாரா?